ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தது. தலப்பாக்கட்டி நான் பிரியாணி போட்டிருந்தேன்ல, மஷ்ரூம் பிரியாணி. அதில் வாய்ஸ் கொஞ்சம் நான் சிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை திருப்பி போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி வெஜ்ஜு தலப்பாக்கட்டி வெஜ் குஸ்கா செஞ்சுருக்கேன். அதே மசாலா தான். பிரியாணியில் சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, மிளகு 1 ஸ்பூன், ஸ்டார் அனச் 2 எடுத்துக்கோங்க, கிராம்பு 4, மராட்டி மொக்கு 2, பெருசாக இருந்தால் 1 போதும், ஏலக்காய் 3, கல்பாசி 4, கல்பாசி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இது கூட தனியா 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 10 முந்திரி பருப்பு. இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக, எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா இதுதான் தலப்பாக்கட்டிக்கு யூஸ் பண்ணுற மசாலா. இதை தவிர வேறு எதுவும் இருக்காது. இப்போ நான் சீரக சம்பா ரைஸ் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் க்ரீன் சில்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இது கூடயே அரைச்சிருங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டோம்ல, அது கூடயே அரைச்சிக்கோங்க. புதினா 1 கை எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். சண்டே இல்லை இன்றைக்கி, நான் இது நேற்று பண்ணது. ஸோ அதனால் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கீ போடுங்க. இது நல்லா சூடானோடனே நம்ம மஷ்ரூம் தலப்பாக்கட்டி பிரியாணி செஞ்சோம்ல, அதே மாதிரி தான் நான் மஷ்ரூம் போடாமல் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அந்த மசாலா சொல்லும்போது வாய்ஸ் நான் சிங்கில் இருக்குது, அதனால் பாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காகவே இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இதை அந்த ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு அப்படியே ஆயில் சூடானோடனே அதை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினோடனே இந்த மசாலா இருக்குல்ல, இது நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 10லன்னு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். இப்போ நான் 2 ஸ்பூன் மசாலா போட்டிருக்கேன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது மசாலா கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், முன்னாடி க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ வேறு கலரில் மாறி இருக்குல்ல. அதே போல் நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனையும் போகும்.
நமக்கு வந்து தீயவும் தீயாது. எனக்கு காரம் இன்னும் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. நீங்கள் இப்போயே இந்த மசாலாலாம் பத்தலைன்னா இப்போ கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கி வரும். இப்போ வந்து கர்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் கர்டு போதும். நம்ம லெமன் வேறு போடுவோம், ஸோ அதனால் ஆஃப் லெமன் புழிஞ்சிருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குல்ல, அதை கட் பண்ணி போடுங்க. இந்த கொத்தமல்லிலாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஸோ அதனால் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 வைங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்தோடனே அரிசியை போடுங்க. இப்போ ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. வரேன்டா. நான் ரசம் வச்சுருக்கேன், சாதம் வச்சுருக்கேன், அப்புறம் வெஜ் குஸ்கா. நெக்ஸ்ட் கர்டு, ஆனியன் ரைத்தா போட்டிருக்கேன். எல்லாமே சூப்பராக, ஒரு கொஞ்சம் கூட மீறலை. சொல்லப்போனால் பிரியாணியே பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.